நாட்டுடைய சட்டம் எனக்கு படிச்சு தெரியுமாண்ணே? லஞ்சம் போகாதே தெரியாத சட்டம் எனக்கு தெரியும். உச்ச நீதிமன்ற நீதிபதி நீங்க சந்திர சூட்டுக்கு தெரியாத தீர்ப்பு நடந்தே உச்ச நீதிமன்றத்தில் போய் ரிட்டு போட்டுருவான். எனக்கு லாசம் கிடைக்காத என்ன மாதிரி ஒரு ஆண்மகனை இந்த உலகம் முடியாது. நான் பராசக்தி குணசேகரன். பன்ருட்டியை அடுத்துள்ள அம்மாப்பேட்டை கிராமத்தில் தமது வீட்டுக்கு வரும் குடிநீர் இணைப்பை யாரோ மர்ம நபர்கள் துண்டித்து விட்டதாக கூறி புதுப்பேட்டை காவல் நிலையத்தின் முன் நட்டநடு சாலையில் படுத்துக்கொண்டு குணசேகரன் என்ற நபர் ரகளையில் ஈடுபட்டார். மது போதையில் இருந்ததாக கூறப்படும் குணசேகரன் மர்ம நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்துக்கு நடந்தே சென்று ரிட் மனு தாக்கல் செய்ய போவதாக தொடையை தட்டி சவால் விடுத்தார். உச்ச நீதிமன்றத்தில் போய் ரிட்டு போட்டுருவான். எனக்கு லாசம் கிடைக்காத என்ன மாதிரி ஒரு ஆண்மகனை இந்த உலகம் முடியாது. நான் பராசக்தி குணசேகரன். மென்டல் கிடையாது. நானே உங்க எவ்வளவு கை விட்டு வாங்கினீங்க, யார் யார் வாங்கினீங்க எழுதி வச்சிருக்கேன். ராத்திரி 10 மணிக்கு பாதுகாப்பு கொடுக்காத போலீஸ் பகல்ல ஆளை வச்சு அடிப்பான். ஊர்ல பைப்பை திருடுவான், கொலை பண்ணுவான். ஊர்ல எவங்கிட்டையும் பேச மாட்டேன். எனக்கு பிடிக்கிற பைப்பை கட் பண்ணி விட்டுருக்காங்க. நீண்ட நேரம் கூச்சலிட்டும் போலீசார் கண்டுகொள்ளாததால் தமது மனைவியுடன் அந்நபர் காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார். குடிக்கிற பைப்பை கட் பண்ணி இருக்கலாம். என்ன வன்கொடுமை இது? தண்ணீர் 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 குடிக்கிற தண்ணியா உங்களை வேலையா செய்ய விட மாட்டேன். உங்களை அசிங்கப்படுத்த போக மாட்டேன். உங்களை அத்தனை பேரை வேலை கொடுத்துக்கிறேன். ஆட்கள் இல்லையா? எத்தனை நாட்டுடைய சட்டம் எனக்கு படிச்சு தெரியுமாண்ணே? லஞ்சம் போகாதே தெரியாத சட்டம் எனக்கு தெரியும். உச்ச நீதிமன்ற நீதிபதி நீங்க சந்திர சூட்டுக்கு தெரியாத தீர்ப்பு நடந்தே உச்ச நீதிமன்றத்தில் போய் ரிட்டு போட்டுருவான். எனக்கு லாசம் கிடைக்காத என்ன மாதிரி ஒரு ஆண்மகனை இந்த உலகம் முடியாது. நான் பராசக்தி குணசேகரன். மென்டல் கிடையாது. நானே உங்க எவ்வளவு